மற்றவர்கள் எல்லாரும் ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர்கள் நிறுவம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே நாம் இந்த 8ஆம் அதிகாரத்தின் புதிய பகுதியை நாம் படிக்க ஆரம்பித்தோம். இந்த புதிய பகுதி சன்ஷிப் என்கிற உபதேசத்தை குறித்தது. அதாவது புத்திரராய் இருக்கிறோம், நாம் தேவனுடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிற வேத உபதேசத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை நமக்கு போதிக்கிறது. அதே நேரத்திலே கோர்வையாகவும் அது வந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொன்னார். அதற்கு பல காரியங்களை சொல்லி வந்திருக்கிறார். இங்கே 14 முதல் 17 வசனங்கள் ஒரு தனி சப்செக்ஷன், அது ஒரு தனி பிரிவு. அதிலே நாம் அவருடைய புத்திரராய் இருக்கிறபடினாலே ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிறது தான் அவருடைய வாதம். நமக்கு நரகமோ தண்டனையோ ஆக்கினையோ தேவனுடைய தண்டனை கோபாக்கினை நமக்கு கிடையாது என்பதை உறுதியாய் சொல்லும்படியாக இவைகளெல்லாம் சொல்லுகிறார். அதிலே நாம் புத்திரராய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆகையால் தான் இங்கே சொல்லுகிறார், மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொன்ன உடனே யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற கேள்வி எழும்புகிறது. ஆகையால் தான் விசுவாசி என்றால் யார் என்பதை மிகவும் விவரமாய் நமக்கு எடுத்து சொன்னார். அவிசுவாசினா யார், விசுவாசினான் யார் என்று. ஏனென்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு மெய்யான விசுவாசியா இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை. அப்புறம் அந்த விசுவாசி அவனுடைய சரீரத்தில் எப்படி பாவம் இருக்கிறது, அந்த பாவம் எப்படி நீக்கப்பட போகிறது, அவன் எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது சரீரத்தில் இருக்கிற பாவத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது, அவன் எப்படி அதை செய்யலாம், எல்லாத்தையும் சொல்றாரு. ஏன்னா மனுஷனுடைய மனதிலே கேள்வி எழும்ப ஆரம்பிக்கிறது. எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்றாரு, எனக்கு எவ்வளவு குறை இருக்குது, என்னிடத்துல சில நேரத்தில் பாவத்தை காண்கிறேனே, என்னிடத்துல தவறுகளை நான் காண்கிறேனே, எனக்கு எப்படி ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆகியால் தான் அதெல்லாம் விளக்குகிறார். சரீரத்துல பாவம் இருக்குது, அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ளணும், எப்படி மேற்கொள்ளணும், இதெல்லாம் இருந்த போதும் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. ஏனென்றால் நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் என்பதை அப்படியே விளக்கி கொண்டு வருகிறார். எல்லாம் ஒரு கோர்வையா வந்து கொண்டே இருக்கிறது. 8ஆம் அதிகாரமே நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிச்சயத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமா இருக்கிறது. கடைசியா இப்ப 14ஆம் வசனம் முதல் 17 வசனங்கள்ல எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், புத்திரரா இருக்கிறோம், the doctrine of sonship அது இங்க போதிக்கப்படுகிறது. போன வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த சப்செக்ஷன், இந்த பிரிவிலே 5 காரியங்கள் போதிக்கப்படுகிறது. ஒன்று, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. அப்படி ஒரு உபதேசம் போய்கிட்டு இருக்குது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு கிடையாது. நம்ம எந்த கடவுளை வணங்கினா என்ன, எந்த மதம் மார்க்கமா இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன, எல்லாரும் நாம் கடவுளுடைய பிள்ளைங்க தான் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கிடையாது, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம். அதுக்கு ஆதாரம்லாம் கொடுத்துட்டேன், திருப்பி சொல்ல போறது இல்லை. போன வாரம் அதெல்லாம் சொல்லியாச்சு. 5 காரியங்கள். ஒன்று, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. 2வது, மெய்யான விசுவாசிகள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த விசுவாசிகள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள். 3வது, அந்த தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் என்ன அர்த்தம் அல்லது என்ன காரியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறோமே, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய காரியங்கள் என்ன என்பதை பார்த்தோம். 4வது, எப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்க முடியும், நிச்சயமா எப்படி சொல்ல முடியும் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அது. 5வது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறது மூலமாய் ஏற்படுகிற விளைவுகள், ரிசல்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ், இதையெல்லாம் நாம் சென்ற வாரம் மேலோட்டமாக பார்த்தோம். அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்க்க போகிறோம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல என்பதை திட்டவட்டமாய் காண்பித்து விட்டாயிற்று.
ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் திட்டவட்டமாய் காண்பித்து விட்டேன். வாட் தட் சன்ஷிப் மீன்ஸ், இந்த புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதே இதனுடைய காரியங்கள் என்ன என்பதை இன்னும் கொஞ்சம், புத்திரராய் இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன, அதனுடைய அதுல என்ன அடங்கி இருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அது நமக்கு என்ன சொல்லுகிறது, அது நம்ம என்னவாய் ஆக்குகிறது என்பதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாய் நாம் இன்றைக்கு பார்ப்போம். அந்த மூன்றாவது காரியத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் ஆழமாய் நாம் இன்றைக்கு பார்ப்போம். முதலாவது, நாம் புத்திரனாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அது பல விதத்துல நம்ம அது பாதிக்கிறது இல்லையா? முதலாவது எந்த விதத்துல ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய சாயலிலே இருக்கிறோம், அவரை போலவே இருக்கிறோம். புத்திரர் என்று சொன்னால் பாருங்க, உலகத்திலே தகப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் எப்படி பிறக்கிறதோ, தகப்பனை போலவே பிள்ளை எப்படி இருக்கிறதோ, அந்த ரத்த சம்பந்தம் இருக்கிறபடினாலே பலவித குணாதிசயங்கள் அந்த பிள்ளையில ஒரே மாதிரி இருக்குது. உலக பிரகாரமாக பார்க்க போனால் அந்த தகப்பனுடைய குணாதிசயங்கள் அந்த பிள்ளைக்கு வந்து விடுகிறது. அது போலவே ஆவிக்குரிய விதத்திலும் அது உண்மை. We have a similarity and likeness to God. நாம் தேவனுடைய புத்திரர் என்று சொல்லும் போது இதுவும் அர்த்தமாகிறது. அது என்ன? நாம் தேவனை போலவே இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் தேவனை போலவே அவருடைய சாயலிலே இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. எந்த விதத்திலே நாம் தேவனை போல இருக்கிறோம்? முதலாவது, நாம் மனதிலே தேவனை போல நாம் இருக்கிறோம். எல்லா காரியங்களும் தேவனுடைய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கிறோம். our whole outlook is different now. நாம் தேவனை போலவே எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம். நம்முடைய மனதிலே நாம் தேவனை போல சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கிறோம். அதைத்தான் 1 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:15-16. 2:15-16. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்ப விசுவாசி என்றால் என்ன? கிறிஸ்துவை போல சிந்திக்கிறவன், தேவனை போல சிந்திக்கிறவன். உலகத்தில் நாம் காரியங்களை பார்க்கிறோம். உலக காரியங்களை நாம் பார்க்கும் போது அது எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம்? உலக பிரகாரமானவர்கள் பார்க்கிறது போல பார்க்கிறது இல்ல. தேவன் எப்படி அதை காண்கிறாரோ அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரம், நம்முடைய எல்லாவற்றையும் அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் காரியங்களை நாம் அறிந்திருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை எல்லாவற்றை குறித்தும் நாம் எண்ணுகிற விதமே ஒரு வித்தியாசமானதா இருக்கிறது. தேவனை போல ஒரு சிந்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது, எந்த விதத்திலே நாம் அவரை போல இருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய நடக்கையிலே நாம் அவரை போல இருக்கிறோம். சில காரியங்களே இதை குறித்து கடகடன் சொல்லிட்டே போறேன். வசனத்தையும் வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44 முதல் 48. இது ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. 44 முதல் 48. நம்முடைய நடக்கையிலே நாம் தேவனை போல இருக்கிறோம். தேவனுடைய புத்திரராக இருக்கிறபடினாலே கொஞ்சம் குறைங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்கிறதுனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செய்யறதுனால புத்திரராய் இருப்பீர்கள் என்று சொல்றது மாதிரி இருக்குதுங்க. என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், புத்திரராய் இருக்கிறவர்கள் இப்படிதான் நடந்து கொள்வார்கள். அதைத்தான் நீங்க சொல்லுகிறது. செய்யும் போது நாம் புத்திரர் என்பதை காண்பிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறோம். எதை செய்யும் போது? நாம் பயக்கிறவர்களை சிநேகிக்கும் போது, சத்துருக்களை சிநேகிக்கும் போது, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் போது, துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறோம் என்பது அதன் மூலமாய் விளங்குகிறது. பரலோகத்தில் இருக்கிற பிதா மட்டும்தான் அப்படி பண்றார். அவரை தவிர அப்படி நடந்து கொள்ளுகிறவர் யார்? நாம் ஒருவர் தான் இந்த உலகத்திலே. எப்படி நடந்து கொள்ளுகிறாராம்? பரலோக தகப்பன் சொல்லி இருக்கு பாருங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி. காலையில் எந்திரிச்சோன்னு சூரியன் நமக்கு மட்டுமா உதிச்சது? எல்லாருக்கும் உதிக்க வைக்கிறார்.
கர்த்தர் ஒரு பக்கம் இருட்டாக்கிட்டு நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இருட்டுல இருங்க, என்னை ஏற்றுக்கொள்ள எனக்கு விரோதிகள், கீழ்ப்படியாதவங்க, குணப்படாதவங்க, நீங்க எல்லாம் ஒளிங்க, இருட்டுல கடங்கன்னு சொல்லி விடல. எல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நம்ம பாருங்க, யாரையாவது பிடிக்கலன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? அவனுக்கு கரண்ட்டை கட் பண்ணு, தண்ணிய கட் பண்ணு, அவன் ஓடி போவான். ரெண்டுத்தையும் நிறுத்து. அவனுக்கு என்ன கேக்குது? தண்ணியும் வேண்டியதில்லை, கரண்ட்டும் வேண்டியதில்லை, போட்டோம். பிடிக்கல எனக்கு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பிடிக்கலனாலும், நீ எனக்கு விரோதியா இருந்தாலும், என்ன சபிச்சாலும், என்ன நேசிக்கலனாலும், என்ன விசுவாசிக்கலனாலும், என்னை பார்த்து கையசிச்சுக்கிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாலும், சவால் விட்டுட்டு இருந்தாலும், உனக்கு போனா போதுன்னு உனக்கு என்ன பண்றேன்? தினந்தோறும் சூரியனை உதிக்க பண்ணுகிறேன். உனக்கு ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய பண்ணி உன்னுடைய நிலமும் விளைய பண்ணுகிறேன் அப்படி சொல்லுவார். தேவன் நல்லவர். பாருங்க, நல்லவர் மேலும் தீயவர்கள் மேலும், நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும், எல்லார் மீதும் இந்த சூரியனையும் மழையும் எல்லாருக்கும் கொடுக்கிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? அது எல்லாரும் செய்யறாங்க. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் என்றால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பாருங்க, கேரக்டர், பிஹேவியர், நடக்கையிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இருக்கிறோம். புத்திரராய் இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நடக்கையில் அப்படி நாம் நடந்து கொள்ளும் போது தேவனுடைய புத்திரர் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். இதுதான் பாருங்க, நம்ம பரிசுத்த வாழ்க்கையை வாழுவதற்கு ஒரு கிராண்ட் மோட்டிவ், ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருக்குமானால், எல்லா நோக்கங்களோட ஒரு பெரிதான நோக்கம் ஒன்று இருக்குமானால் அது என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளை ஆகியால் தேவனுடைய பிள்ளையை போல நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நோக்கமே ஒழிய, ஏதோ ஒரு சின்ன பாவத்தை நான் மேற்கொண்டேன், இந்த பாவத்தை நான் ஜெயித்துட்டேனாக்கும், அல்லது நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், அதல்ல நம்முடைய நோக்கம். பரிசுத்த வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைனா நான் ஏதோ சிகரெட்டை விட்டுட்டேன், நான் குடியை விட்டுட்டேன், அதெல்லாம் சரிதான். அந்த பாவத்தை நான் மேற்கொண்டேன்ற அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் அதை பார்க்க கூடாது. நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு பெரிய நோக்கம் ஒன்று இருக்குமானால் அது என்னவென்றால், என்னுடைய பரலோக பிதா இப்படி இருக்கிறார், ஆகையால் தான் நான் எப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். அதெல்லாம் நான் ஏன் செய்யறது இல்லைன்னா, அவர் என்னுடைய பரலோக பிதா. இதெல்லாம் நான் ஏன் விட்டேன்னா, நான் அவருடைய புத்திரராய் இருக்கிறேன். நான் ஏன் இப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்று சொன்னால், அவர் என்னுடைய தகப்பன், நான் அவருடைய புத்திரன், ஆகையால் தான் நான் இப்படி நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, இது பெரிய ஒரு கிராண்ட் மோட்டிவ். பாருங்க, இதுதான் ஒரு பெரிய ஒரு நமக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாழுவதற்கு உரிய காரணம் அதுதான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிப்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, யாரை போல? பிள்ளைகளைப் போல. அங்கே இயேசு சொன்னார் 5ஆம் அதிகாரத்தில் சொன்னார் புத்திரராய் இருப்பீர்கள்னு. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ஆகையால் அது போலவே பின்பற்ற வேண்டும். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றார், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமான பேச்சும் பரியாசம் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இப்படி சொல்லிட்டே போறாரு. எதன் அடிப்படையில் சொல்றாரு? இந்த விபச்சாரம், வேசித்தனம், பொருளாசை, இப்படிப்பட்ட பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாது, மற்ற கெட்ட காரியங்கள்லாம் காணப்படக்கூடாது, ஸ்தோத்திரம் செய்தலே தகும், இப்படி எல்லாம் சொல்றாரு. இதை எதன் அடிப்படையில் சொல்றாரு? ஏதோ நம்ம பாவத்தை ஜெயிக்கணும், நாம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அல்ல. அது ஒரு தாழ்வான நோக்கம். மேலான நோக்கம் என்ன என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அப்படியே நடந்து கொள்ள வேணும். இதுதான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையின் பெரிய நோக்கமா இருக்கிறது. சோ முதலாவது காரியம் என்ன? நாம் தேவனை போலவே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர் என்று சொன்னால் அவரை போலவே இருக்கிறோம். There is a similarity and likeness.
அவரை போலவே, அவருடைய சாயலிலே அவரை போலவே நாம் இருக்கிறோம். அப்பாவுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை மாதிரி நாம் அவருக்கு பிறந்தவர்கள், அவரால் பிறந்தவர்கள், அவரை போலவே இருக்கிறோம். எந்த விதத்தில் அவரை போல இருக்கிறோம்? இந்த விதங்களிலே நாம் அவரை போல இருக்கிறோம் என்று சொல்லியாச்சு. இரண்டாவது காரியம், பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8 சொல்லுகிறாரே. புத்திரராய் இருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது என்ன நமக்கு சொல்லுகிறது? நாம் புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம், என்ன நமக்கு அதன் மூலமாய் விளங்குகிறது? ஒண்ணு, நாம் அவரை போல இருக்கிறோம் என்று. இரண்டாவது, நாம் தேவனால் விசேஷமான ஒரு விதத்திலே நேசிக்கப்படுகிறோம். There is a special and peculiar love that God has for us. தேவன் நம்மை விசேஷமான விதத்திலே நேசிக்கிறார். ஏன் அப்படி சொல்றேன் விசேஷமான விதம் என்று சொன்னால், தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். கர்த்தர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனுக்கு தினந்தோறும் சூரிய வெளிச்சத்தையும் அவனுக்கு ஏற்ற காலத்தில் மழையும் வருஷிக்க பண்ணி அவனை அப்படி நேசிப்பார் என்று சொன்னால், எல்லாரையுமே அக்கிரமக்காரனை கூட அந்த அளவுக்கு தேவன் நேசித்து அவனுக்கு ஒரு நன்மையை செய்வார் என்று சொன்னால், தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு நம்மை அவர் எப்படி நேசிப்பார் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, தேவன் எல்லாரை பற்றியும் எல்லார் மேலும் வைத்திருக்கிற அன்புக்கும் தம்முடைய பிள்ளைகள் பேர்ல வைத்திருக்கிற அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலக பிரகாரமாய் சொல்ல போனால், நாமும் கூட தான் எல்லாரையும் நேசிக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன ரோட்ல போற பிள்ளைகள் எல்லாம் அடிச்சுக்கிட்டேவா போறோம்? கிடையாது. எல்லாரையும் நேசிக்கிறோம். எதிர் வீட்டு பிள்ளைய நேசிக்கிறோம், பக்கத்து வீட்டு பிள்ளைய நேசிக்கிறோம், நம்ம பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் நேசிக்கிறோம். எல்லாருக்கும் நன்மை செய்யணும்னு தான் விரும்புறோம். எல்லார் மேலேயும் அன்பு இருக்குது, நன்றா நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகள்கிட்ட நடக்கிறதே வித்தியாசமான ஒரு விதத்தில் நடந்து கொள்ளுகிறோம். ரோட்ல ஒரு பிள்ளைய பார்க்கும்போது தட்டி கொடுக்கிறோம், எப்படி பார்க்கிறேன்னு கேட்கிறோம், ஏதோ ஒன்று செய்யறோம். ஆனா வீட்டுக்கு வரும்போது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட காட்டுற அன்பே ஒரு வித்தியாசமான அன்பு. இட் இஸ் a special and peculiar love. ஒரு வித்தியாசமான வினோதமான அன்பு. அது தகப்பன் பிள்ளைக்கு காட்டுகிற அன்பு. இது வேற எந்த அன்புல அது இருக்கவே முடியாது. இந்த தகப்பன் பிள்ளைக்கு காட்டுகிற அன்பு தேவன் நம்மிடத்திலே காட்டுகிறார். அதைத்தான் சொல்ல வர்றேன். உலகத்தை எல்லாரையுமே நேசிக்கிறார், பாவிகளை கூட நேசிக்கிறார் தேவன். ஆனால் நாம் அவருடைய பிள்ளைகள், நம்மிடத்திலே அவர் காட்டுகிற அன்பு விசேஷமான வினோதமான அன்பு. அது இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் காட்டுகிற அன்பை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அது முற்றிலும் வித்தியாசமான விசேஷமான அன்பு என்று சொல்வோமானால், அந்த அன்பு எப்படி நம்மிடத்தில் காட்டப்படுகிறது, எந்த விதத்தில் அது நமக்கு வெளிப்படுகிறது, எப்படி அதை நமக்கு காண்பிக்கிறார், கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்றால் இதெல்லாம் அதிலிருந்து விளங்க வேண்டும் நமக்கு. அதனால்தான் இந்த புத்திரராய் இருக்கிறோம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். புத்திரராய் இருக்கிறோம் என்று ஏன் உபயோகப்படுத்துறாருன்னா, நாம் அந்த புத்திரர் என்கிற வார்த்தையை கேட்டு நாம் புரிந்து கொள்ள வேணும். பிள்ளைனா என்னென்ன இருக்குது, அதெல்லாம் உனக்கு இருக்குதுன்னு சொல்றதுக்காக தான் அப்படி சொல்றார். புத்திரர் என்ற ஒரு பெயரையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உபதேசமே வேதத்துல ஏன் இருக்கிறது சொன்னால், இந்த புத்திரர் என்கிற அந்த பெயரை வைத்து நாம் புத்திரருக்குரிய எல்லா ஸ்லாக்கியத்தையும், எல்லா விதமான பிரிவிலேஜஸ், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ஸ்லாக்கியம் பாக்கியம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் நம்ம புத்திரர் என்று அழைக்கிறார். ஆகையால் தான் அவரை நாம் தகப்பன் என்று அழைக்கிறோம். இந்த பெயர் கொடுக்கிறது தகப்பன் பிள்ளை என்றெல்லாம் சொல்றதெல்லாம் எதுக்கு? நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அப்படித்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த விசேஷமான அன்பு எப்படி வெளிப்படுகிறது? முதலாவது அது எப்படி வெளிப்படுகிறது என்றால், நம்மை குறித்த ஒரு விசேஷமான கரிசனை உடையவராய் அவர் இருக்கிறார். நம் மீது, நம்முடைய வாழ்க்கையின் மீது, நம்முடைய நலனின் மீது விசேஷ அக்கறையை அவர் எடுத்துக் கொள்ளுகிறார். இது பாருங்க, விசுவாசிகளுக்கு இன்றைக்கு புரிகிறது இல்லை. தேவன்னா யாரோ எங்கேயோ இருக்கிறாரு. அவங்க ஜெபம் பண்ணும் போதே தெரியும் தேவன் ரொம்ப தூரத்துல இருக்காரு, இவங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்கிறத வெளிப்படுத்திடுறாங்க. தேவன் என்று சொன்னால் அவர் எட்டாவது தூரத்தில் இருக்கிறவர். அப்பப்ப கான்டாக்ட் பண்ணி ஏதாவது ஒரு அவசரத்துக்கு டெலிகிராம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா அவர் எதையாவது அனுப்புவாரு அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க தேவனை பற்றி. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நீங்க கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னால உங்க மீது அவர் இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்க மீது கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். உங்க நலன், உங்களுடைய நலன், உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி நன்றாக இருக்க வேண்டும், அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே
யார் எடுக்கிற அக்கறையை காட்டிலும் இந்த தேவன் எடுக்கிற அக்கறை அதிகம் என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நாம் மாறிவிடுவோம். என்னை குறித்து இந்த உலகத்திலே இருக்கிற மற்றவர்களுக்கு இருக்கிற அக்கறையை காட்டிலும் என்னுடைய பரலோக பிதாவுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்க வேணும், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள் எப்படி இருக்க வேணும் என்கிறதை குறித்த மிகுந்த அக்கறை அவருக்கு இருக்கிறது. இது நம்முடைய மனதை நிரப்ப வேணும். பாருங்க, இது அநேகருக்கு புரியாது. அந்த புத்திரர் என்கிற உபதேசமே புரியாதனாலதான் அது புரியறது இல்லை. நான் அவருடைய புத்திரர், நான் அவருடைய குமாரனா இருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். அவருடைய பிள்ளையா இருக்கிறேன்னா எனக்குன்னு அவர் என் மேல அக்கறை எடுத்து, உலக பிரகாரமான தகப்பன் பிள்ளை மேல எப்படி அக்கறை எடுக்கிறாரோ அது போலவே இந்த பரலோக தகப்பன் பிள்ளை மேல அக்கறை எடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பிள்ளை மேல அவர் அக்கறை எடுக்கிறார்? அவர் சொல்லுகிறார், the very hairs of your number of your head are numbered. உன்னுடைய தலையில இருக்கிற ஒவ்வொரு முடி கூட எண்ணப்பட்டிருக்கிறது சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அது அப்படி சொன்னார்னா, எவ்வளவு அக்கறை அவர் எடுக்கிறார், உங்களை பற்றி எவ்வளவு யோசிக்கிறார், உங்க பேர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், உங்களுடைய நலன் உங்களுடைய நல்வாழ்வு எப்படி அவருடைய நோக்கமா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேணும். அநேகர் இன்னைக்கு பாருங்க தலைகளை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் என்னமோ நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிங்கிக்கிட்டு நம்மள தெருவில் கொண்டு நிறுத்துற மாதிரி உபதேசத்தை கேட்டதுனால அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு சரியான ஒரு எண்ணம் கிடையாது. ஆண்டவர் ஏதோ சூறாவளி மாதிரி நம்முடைய வாழ்க்கையில புகுந்து எல்லாத்தையும் தலைகளை ஆக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணி இருக்கிறதெல்லாம் கெடுத்து கடைசியில் ஆண்டவரை நம்பினதுனால நம்ம தெருவுக்கே வந்துட்டோம் அப்படிங்கிறது போல சிலர் போதித்து விடுகிறபடினால இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர்னா பயங்கரமான ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும். இதனாலதான் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை போல இருக்கு. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர்கிட்ட வந்தா என்னென்ன பண்ணுவாரோ, இருக்கிறதெல்லாம் புடிங்குவார போல இருக்கு, என்ன நட்டாத்துல விட்டுருவார் போல இருக்கு, இப்படின்னு பலவிதமான தவறான எண்ணங்களை வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் என்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய நலனில அவருக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்கும் கிடையாது. அவர் ஒருவர் தான் உண்மையான அக்கறையை நம்முடைய நலனை கொண்டிருக்கிறார். அதை நாம நினைக்க வேண்டும். அவருடைய குறிக்கோளே, அவருடைய எல்லாமே நம்முடைய நலனை குறித்ததா இருக்கிறது. எதுக்கு அங்கிருந்து வந்தார், எதுக்கு சிலுவையில மரித்தார், எதுக்கு ரத்தம் சிந்தினார், எதுக்கு பாடுபட்டார், எதுக்கு அவமானப்பட்டார், எதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்தார் என்று சொன்னால் நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்றேதான் அதை செய்தார். நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, நாம நல்லா இருக்கும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது நீங்க சந்தோஷப்படலையா? போய் எதுக்கு பேங்க்ல கொஞ்சம் கொஞ்சமா பணம் போட்டு வைக்கிறீங்க? உங்க பிள்ளை நாளைக்கு வளரும் போது தேவைப்படுமே அப்படின்னு சொல்லி ஒரு கரிசனை, ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எதுக்கு படிக்க வைக்கிறீங்க, எதுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறீங்க, எதுக்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க? ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் கன்சர்ன் ஏன் இருக்குது என்று சொன்னால் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும், நாளைக்கு நல்லா வரணும், உங்களை விட சிறந்தவர்களா அவர்கள் வரணும், அவர்கள் மேன்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும், சிறந்து விளங்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை உங்களை ஆட்கொள்ளுகிறபடினால் அப்படி செய்கிறீங்க. கொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோக பிதா அங்க எப்படி சொல்லி இருக்கணும், நல்லவராகி அவர், நன்மையை மாத்திரமே செய்கிறவர் அவர், ஒருபோதும் தீங்கு நினையாத அவர், தீமையே அவர்கிட்ட கிடையாது, நல்லதையே நினைக்கிறவர் அவர். நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அதிகமாய் அவர் நினைப்பார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். உங்க உலக பிரகாரமான தகப்பனே, உலக பிரகாரமான தகப்பனுங்க சில நேரத்துல குடியிலையும் அதுலயும் எதுலயும் இருக்கிறாங்க. அவங்களே பிள்ளைன்னு வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை காமிக்கிறாங்க அந்த பிள்ளையினுடைய நலன்ல. உலக பிரகாரமான தகப்பன் அப்படி செய்யும் போது நம்முடைய பரலோக தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்வார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது ஆழமாய் நமக்குள்ள பதிய வேண்டும். தேவ ஜனமாகிய நாம் தேவனை பற்றி ஏதோ விரோதி போல எண்ணக்கூடாது. சில நேரத்தில் துக்கப்படுகிறேன் நான், அப்படி போதிச்சு வச்சுட்டாங்க. தேவனை பற்றி என்னமோ அவர் என்னமோ நமக்கு எதிர இருக்கிற மாதிரி தடியை வச்சுக்கிட்டு நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி போதிச்சு வச்சுட்டாங்க. அவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய வாழ்க்கையில் அக்கறையை அவர் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு விசேஷ அக்கறை நம்முடைய நலனில் அவருக்கு இருக்கிறது முதலாவது. இரண்டாவது, as a father he plans for us. இப்படிதான் தன்னுடைய அன்பை அவர் காட்டுகிறார். அந்த விசேஷ அன்பை எப்படி காட்டுகிறார்? ஒரு தகப்பனாய் இருக்கிற அவர் பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அவர் திட்டமிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் திட்டமிடுகிறார். பாருங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் திட்டமிடுகிறோம். எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகணும், அதுக்கு என்ன தெரியும் பிள்ளைக்கு? எல்கேஜி என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுன்னு சொல்லுதா பிள்ளை? கிடையாது. நாம யோசிக்கிறோம் எந்த ஸ்கூல்ல போட்டா சரி, இது எங்க அனுப்பணும், எப்படி படிச்சா இந்த பிள்ளை நல்லா வரும்,
என்ன செய்யணும், ஏது பண்ணணும் என்கிறதை நாம் முடிவு செய்கிறோம், நாம பிளான் பண்றோம். அந்த பிள்ளைக்கு சிறு வயதிலே தன்னை குறித்து தன்னுடைய நலனுக்காக திட்டமிட முடியாத ஒரு நிலையில பிள்ளை இருக்குது. வளர்ந்தாதான் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கைக்காக திட்டமிட முடியும். வளர்ந்து புத்தி வரணும், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், அப்பதான் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து திட்டமிடக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பிள்ளைக்கு வருது. அது வரைக்கும் யார் திட்டமிடுகிறது? பெற்றோர் திட்டமிடுகிறார்கள். பரலோக பிதாவாகி இருக்கிற அவரும் நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கு திட்டமிடுகிறவராய் இருக்கிறார். இந்த ரட்சிப்பே பெரிய திட்டம் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். இதை திட்டமிட்டார். எப்ப திட்டமிட்டார்? நாம் இந்த உலகத்திலே வந்து பிறப்பதற்கு முன்பதாகவே, இன்னும் கேட்டா ஆதாமாகிய முதல் மனிதனை அவர் உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவர் நம்முடைய ரட்சிப்பை குறித்து திட்டமிட்டாராம். ஆகையால் தான் உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. ஏன் எப்ப அடிச்சாராம் தேவாட்டுக்குட்டிய? தேவனுடைய மனதிலே அவருடைய திட்டத்தின்படி பார்க்க போனால் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னாலே அடிக்கப்பட்டவர். அவர் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னால அடிக்கப்பட்டவர். அவ்வளவு திட்டமிட்டார். நம்ம வந்து பிறந்து அல்லது நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாம் வந்து பிறந்து இந்த மண்ணில உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்முடைய ரட்சிப்பு எப்படி என்கிறத திட்டம் போட்டு, இவன் விழுந்து இவன் பாவம் செய்து இவன் கெட்டு போனா எப்படி ரட்சிப்புன்றத அதை திட்டம் போட்டு மனதுல யோசிச்சு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி வைத்து விட்டார் என்று வேதவசனம் நமக்கு திட்டமட்டமாய் சொல்லுகிறது. அதை திட்டமிட்டவர் மட்டுமல்ல, ரட்சிப்பு மட்டுமல்ல, நாம் நித்தியமாய் தேவனோடு கூட மகிமையில இருக்க வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்கிறதும் அவருடைய திட்டம். ஆகியால் தான் இவ்வளவு நிச்சயத்தை போதிக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ரட்சித்துட்டு நடுவில் விட்டுட்டு போறதில்லை. ரட்சித்துட்டு கொஞ்ச நாள் அப்படியே நடத்திட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருங்க அப்படின்னு ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்களே, அது மாதிரி விட்டுட்டு போறதில்லை. இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் கை விட்டுறாரு. சிலர் போதிக்கிறவங்க பாருங்க அப்படி அப்படி சொல்லி விட்டுறாங்க. நீ இப்படி பண்ணினா பாரு ஆண்டவர் ஒண்ணு விட்டுருவார், அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆகையால அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் அவ்வளவுதான் விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு என்று. வாசிப்போம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. பாருங்க, பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக தான் நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். நாம் எதற்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்? அவர் ரட்சித்து நடுவழியில விட்டுட்டு போறதுக்கல்ல. நாம் பிள்ளைகளா இருக்கிறோம் எதற்காக? மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கப்படும்படியாக, மகிமைப்படுத்தப்படும்படியாக. அது நிச்சயமாய் நிறைவேறும். அதை நிச்சயமா அவர் செய்வார். அந்த நிச்சயம் நாம் ஒவ்வொருவருக்கும் அது இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக நாம் திட்டமிடுகிறது போல நமக்காக அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ரட்சிப்பு திட்டமிட்டிருக்கிறார், மகிமைப்படுத்துதல் திட்டமிட்டிருக்கிறார். அதுக்கு நடுவில் நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் திட்டமிட்டு வைத்து, நீங்க எங்க போகணும், என்ன வேலையை செய்யணும், எப்படி இருக்கணும், என்ன வியாபாரம், என்ன தொழில், நீங்க என்ன கல்யாணம் பண்ணணும், எங்க வாழணும், எப்படி இருக்கணும் என்கிற எல்லா காரியங்களையும் அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். தேவன் நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலே அதை யோசிக்கிறவர் அவர் இல்லையா? யெகோவா ஈரேனா அர்த்தம் சொல்லி இருக்கிறேன் நான். தேவைகளை சந்திக்கிறவர் இல்ல யெகோவா ஈரேனா. தேவைகள் எழும்பு முன்னதாகவே அதை குறித்து யோசித்து அந்த தேவைகளை சந்திக்க ஆயத்தப்படுகிறவர் தான் யெகோவா ஈரே. அதுதான் அதனுடைய அர்த்தம். தேவை எழும்புறதுக்கு முன்னால, எழுந்த பிறகு தலையை சொரிஞ்சிட்டு இருக்கிறவர் இல்ல தேவன். நாமெல்லாம் அப்படிதான் பண்றோம். தேவை எழுந்த பிறகு தலையை சொரிஞ்சிட்டு இந்த தேவைக்கு நம்ம என்ன பண்றதுன்னு ஆண்டவர் அதை ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டார். ஆகியால்தான் வேதம் சொல்லுது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. ஏன் கவலைப்படாது? அதை பற்றி அவரை யோசித்துட்டார். அவர் என்ன தேவை வரும் என்கிறத அவர் முன் யோசனையா யோசித்து வைத்து விட்டார். ஆண்டவர்கிட்ட பின் யோசனையே கிடையாது. ஏனென்றால் அவர் சர்வ ஞானி. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையும் அறிஞ்சவர் அவர் ஒரே நேரத்தில். இப்பவே அவருக்கு தெரியும் அடுத்தது என்ன வருதுன்னு. அது முன்னே தெரியும் எல்லாம். நம்முடைய கடந்த காலம் வர்றதுக்கு முன்னாலேயே அவருக்கு எல்லாமே தெரியும். வருங்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும். ஆகையால் அவர் ஒரு வித்தியாசமான விதத்திலே நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியா ஆயத்தப்படுத்தி அதுக்காக திட்டமிடுகிற ஒரு தேவன். அவர் திட்டமிடுகிறார்னு சொன்னா நம்ம திட்டமிடுறதை காட்டிலும் அது பெரிய திட்டம். அது அவர் முன் யோசனையா எல்லாவற்றையும் முன்னறிந்தவராக அப்படி திட்டமிடுகிறார் அவர் நம்முடைய வாழ்க்கைக்காக. அதைத்தான் வேதம் போதிக்கிறது. நாம் பிள்ளைகளா இருக்கிறபடினாலே
நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் என்ற பெரிய திட்டம் அவருக்கு இருக்குது. மகிமையில கொண்டு போய் சேர்க்க வேணும். எத்தனை பேருக்கு அந்த திட்டத்துல நம்பிக்கை இருக்குது? இந்த திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா? எல்ஐசியில அந்த திட்டம் இந்த திட்டம்ன்றாங்க, ரொம்ப நம்பிக்கையோட போய் திட்டம் போடுறோம். எல்லா திட்டத்திலையும் நம்பிக்கை இருக்குது. தேவனுடைய திட்டத்தை யாரும் சரியா போதிக்காதனால ஜனங்களுக்கு தேவனுடைய திட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லை. ஆகையால் தான் தேவனுடைய திட்டத்தை நான் போதிக்கிறேன். தேவனுடைய திட்டம் இந்த உலக பிரகாரமான எல்லா திட்டங்களை காட்டிலும் கேரண்டீடு திட்டம். இது நிச்சயம், இது சத்தியம், இது நிச்சயமா நடந்தே தீரும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை அழைத்து இருக்கிறார், உங்களை ரட்சித்து இருக்கிறார். நிச்சயமா உங்களை மகிமைப்படுத்துவார், கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். உங்களை மகிமையில கொண்டு போய் சேர்ப்பதே அவருடைய நோக்கம். அதுக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். அது அவருடைய திட்டமா இருக்கிறபடினாலே எந்த பிசாசும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த உலக சூழ்நிலைகளும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. தேவனுடைய திட்டம். அது போலதான் எல்லாமே வாழ்க்கையில, நீங்கள் வியாபாரமோ அல்ல தொழிலோ குடும்ப வாழ்க்கை எல்லாத்திலையும் அப்படிதான். இது தேவனுடைய திட்டம். நான் பிரசங்கியாரா இருக்கிறது தேவனுடைய திட்டம். இதை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. யாரும் நினைச்சா இதை தூக்கி எறிஞ்சிட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தேவனுடைய திட்டத்தை எந்த மனுஷனும் ஒன்று செய்ய முடியாது. இது தேவனுடைய திட்டம், இது நிறைவேறியே தீரும். அவ்வளவுதான். நான் அதை நம்பணும், நான் அதை விசுவாசிக்க வேணும். இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் எனக்காக அவர் உண்டு பண்ணினதுன்னு சொல்லி அந்த திட்டத்தில் நிற்கும் போது அது நிறைவேறுகிறது. தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அதிலே நிற்க வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து அதிலே வாழ வேண்டும். இல்லையா? சரி, அது மட்டுமல்ல, நம்மை அவர் சிட்சிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் இந்த அன்பை சிட்சையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்கள். 12, 6 முதல் 10 வசனங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்க வேண்டும் அல்லவா? சரீரத்தின் தகப்பன்மார் என்ன பண்றாங்க? எங்க சிட்சிக்கிறாங்க? நம்ம சரீரத்துல சிட்சிக்கிறாங்க. நான் சொன்ன போன ஞாயிற்றுக்கிழமை அடி கொடுக்கறதுக்கு சரியான இடம் ஒண்ணு ஆண்டவரே கொண்டு பண்ணியிருக்கிறார். மெத்த மாதிரி அங்க கொடுத்தா ஒன்னும் ஆகாது, பயப்படாம கொடுக்கலாம். அது கொடுக்கும்போது கொஞ்சம் வலிக்குது, பிள்ளைக்கு அது பிடிக்கல, அது நல்லது பிள்ளைக்கு, அந்த பிள்ளையினுடைய நலனுக்காக கொடுக்கப்படுகிறது. செய்யறது தப்புன்னு காண்பிக்கிறதுக்காக, அதான் மறக்காத இருக்கும்படியா காமிக்கிறா. வலிக்கணும், அது வலிச்சாதான் அது மறக்க முடியாது. அப்படி உலக பிரகாரமான பிதாக்கள் அல்லது தகப்பன்மார் அப்படி நம்மை சிட்சிக்கிறார்கள். ஆனால் ஆவிகளின் தகப்பன் தேவன் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. உலக பிரகாரமான தகப்பனுக்கும் நம்முடைய பரலோக பிதாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் ஆவிகளின் தகப்பன். சரீர பிரகாரமான தகப்பன் நம்ம சரீரத்துல சிட்சிக்கிறார்கள். சரீரத்தை போட்டு என்ன பண்றாங்க? 4 கொடுத்தாதான் அதுக்கு 4 வைக்கணும், வச்சது உரைச்சாதான் கேக்குது, புத்தி வருது. அது சரீர பிரகாரமா நம்ம பெத்து எடுத்ததுனால சரீரத்துல உதைக்கிறாங்க இல்லையா? இவர் ஆவிகளின் தகப்பன், ஆவியிலே நம்மை ஜெனிப்பித்தார். ஆவியின் தகப்பனா இருக்கிறபடினால எங்க சிட்சிக்கிறார்? சரீர பிரகாரமான தகப்பன் சரீரத்துல சிட்சித்தா, ஆவியில் தகப்பன் எங்க சிட்சிக்கிறாரு? ஆவியிலே சிட்சிக்கிறார். அந்த சிட்சை என்கிறது நம்முடைய ஆவிக்குள்ளாக நடந்து கொள்கிறது. ஆண்டவர் நம்மை கண்டிக்கிறது, நம்மை கண்டித்து உணர்த்துவது, நம்மை சரியான பாதையில நடத்துவது, நம்மை சிட்சிப்பது நமக்குள்ளாக நடக்கிற ஒரு ஆவிக்குரிய காரியம். பாருங்க, சிலர் தப்பா அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரும் சரீர பிரகாரமான தகப்பன் போல நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? கால் ஒடிஞ்சுதா, அதுதான். ஏன் ஒடிஞ்சதுன்னா இதனாலதான் ஒடிஞ்சது, கர்த்தர் தான் அதை செய்திருக்கிறார். இந்த காலம் மட்டும் இல்ல, அடுத்த காலையும் உடைப்பார். இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேன் பாருங்க. அந்த காலத்துல கேட்டுட்டு நான் எத்தனையோ தடவை ஜெபம் பண்ணது உண்டு. ஆண்டவரே, இந்த தப்பு பண்ணிட்டேன், காலங்களை உடைச்சிடாதீங்க ஆண்டவரே, தயவு செய்து உடைச்சிடாதீங்க அப்படின்னா.
ஆண்டவர் என் காலை உடைக்கிற விஷயத்துல இல்ல, அவர் சரீர பிரகாரமான தகப்பன் இல்ல. சரீர பிரகாரமான தகப்பன் அப்படி சிக்கிறார்கள். அவர் என்னுடைய சரீரத்தை வச்சு சிக்கிறது இல்லை. அவர் என்ன எப்படி சிக்கிறார்னா, எனக்கு உள்ளே பேசுகிறார். தன்னுடைய வார்த்தையை குறித்து என்னை கண்டிக்கிறார். தன்னுடைய வார்த்தையின் மூலமா என்னை நடத்துகிறார். என்னுடைய தவறுகளை தன்னுடைய வார்த்தையின் மூலமா எடுத்து காண்பிக்கிறார். மனம் திரும்புதலை, காட்லி சாரோ, தெய்வீகமான அந்த மனம் திரும்புதலை எனக்குள்ளாக அவர் கொண்டு வருகிறார். எனக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய விதத்தில் ஒரு பெரிய வருத்தமும் வேதனையும் உண்டாகும்படியாக தேவனுடைய வார்த்தையின் மூலமா அவர் செய்கிறார். என்னுடைய மனம் மாறும்படியாக எனக்கு உள்ளே அவர் கிரியை செய்கிறார். அதை விட்டு போட்டு தேவனையே பெரிய கொலகாரனாகவும் காலை ஓடிக்கிறவராகவும் கையை ஓடிக்கிறவராகவும் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஜனங்க. ஒரு ஏரோப்ளைன் நிறுத்துற ஒரு ஷெட் மாதிரி இருக்கும், இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் போட்டுப்பாங்க, ஹேங்கர் போட்டிருப்பாங்கல்ல, அது உள்ள எழுதி இருக்குதான், we are not responsible for such acts of God like fire and other disasters. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய செயல்களா இருக்கிற தீப்பிடிச்சு எரிகிறது மற்றும் பல விதமான நாசமோசங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. யாருடைய செயலாம்? தீப்பிடிச்சு எரிஞ்செல்லாம் நாசமானா 4 பேர் செத்தா இது தேவனுடைய செயல்ன்றான். இதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, அது அவருடைய செயல், அது ஆண்டவன் செயல். அப்போ உலகம் என்ன நினைச்சிட்டு இருக்குது? இதெல்லாம் ஆண்டவன் செய்யற செயல், அவர் விளையாடுறாரு அப்படிங்கிறான். விளையாண்டுட்டு இருக்கிறார் அவர். கிறிஸ்தவர்கள் அதுக்கு மேலானவர்கள் இல்லை. இவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டவரும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கிறார். கிடையாது, இவர் மெய்யான தேவன். இவர் விளையாடுற தேவன் அல்ல. நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை மதிக்கிற தேவன், நம்ம அன்பு கூறுகிற தேவன், நம்முடைய பரலோக பிதா. நம்முடைய காலை ஓடிக்கிறதுக்கு இல்ல. சொல்றாங்க கேன்சர் வந்ததே இதனாலதாங்க, இவ்வளோ பெரிய பாவம் அதனாலதான் வந்தது. நல்ல ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஒரு பாவம் செய்யும் போது ஆண்டவர் ஏதாவது ஒண்ணு ரிப்ளை ஒண்ணு கொடுத்தாருன்னா எப்படி? ஒரு கேன்சர், ஒரு டிவி, ஒரு இது அதுன்னு ஒரு நோயை கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகுறது பாருங்க. தாங்கிக்க முடியாது. தயவு செய்து அதை திருத்தி கொள்ளணும். நாம செய்யற தப்புக்கெல்லாம் ஒரு தடவையும் ஆண்டவர் நோயை கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா, நம்முடைய சரீரத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பித்தார்னா, இன்னைக்கு எழுந்து நிக்க கூட முடியாது நம்மளால. எங்கேயாவது படுத்து கிடப்போம், இல்ல செத்தே போயிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அப்படி செய்யறது கிடையாது. நாம செய்யற தப்புக்கெல்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா தாங்கிக் கொள்ள முடியாது. கர்த்தர் அப்படி செய்கிறவர் இல்லை. நம்முடைய உள்ளத்திலே தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை சிக்ஷித்து நம்மை வழி நடத்துகிறார் அவர், இல்லையா? உள்ளத்தில் அவர் கண்டிக்கிறார், ஆவியானவரை கொண்டு கண்டிக்கிறார், ஆவியானவரை கொண்டு நம்மை நடத்துகிறார். அப்படிதான் அந்த சிக்ஷை நடக்கிறது. அடுத்தது பற்றி விவரமா போதிக்க நேரம் இல்லை, ஆனா சொல்லிட்டேன். அடுத்து சிக்ஷிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மை பராமரித்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். பாருங்க, பராமரித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார். நமக்கே சில நேரம் புரியுறது ஆண்டவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும். ஆனால் அவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் பெரிய ஒரு காரியம். டிவைன் ப்ராவிடன்ஸ் என்று சொல்லுகிறோம். தேவன் நமக்கு தேவையானவர்களை தர. பாருங்க, நான் சில நேரத்துல யோசிப்பது உண்டு, ஆண்டவரே இந்த மாதிரி சத்தியம் எல்லாம் தெரியலன்னா நான் எங்க இருந்திருப்பேன்? இந்த பழைய இதையே பாடிக்கிட்டு, பழைய இதையே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு, எதையாவது கூச்சலை போட்டுக்கிட்டு, எதையாவது ஒன்று சத்தம் போட்டுக்கிட்டு நானும் ஒரு இதை பிரசங்கம் பண்ணி முடிச்சேன்னு போக வேண்டியதான் அந்த திருப்தியில. இவ்வளவு மேன்மையான சத்தியங்களை, இவ்வளவு அருமையான காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும்படியாக இதை தேவன் கொடுத்தது, எனக்கு கொடுத்ததை நான் எண்ணி பார்க்கும் போது எனக்கு உள்ளம் நன்றியால் நிறைகிறது. அது அவர் கொடுக்கலன்னா நான் இன்னைக்கு என்ன நிலையில் இருந்திருப்பேன்? இந்த சத்தியங்கள் தெரியலன்னா என்னுடைய வாழ்க்கை என்ன நிலையில் இருந்திருக்கும்? இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு நான் அறியவில்லை என்றால் நான் எங்க இருந்திருப்பேன், எப்படி இருந்திருப்பேன், என்னுடைய ஊழியம் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்கும் போது அதிசயமா இருக்குது. எனக்கே தெரியல அவருடைய நடத்துற விதம், எனக்கே தெரியல என்ன அவர் அப்படி நடத்தினார் என்று. அந்த நேரத்தில் நான் அதை உணரல. இப்ப திரும்பி பார்க்கும் போது எனக்கு தெரிகிறது அது தேவனுடைய நடத்துதல் என்று. என்ன அப்படி நடத்தியிருக்கார், சரியான இடத்துக்கு கொண்டு போனார், சரியான உபதேசங்களை கேட்க வைத்தார், சரியான தேவனுடைய மனுஷர்களோடு இருக்க வைத்தார், சரியான காரியங்களை கற்றுக்கொள்ள வைத்தார், சரியான புத்தகங்களை வாசிக்க வைத்தார், சரியான விதத்தில் தேவனை நடத்தினார். அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பை நான் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எத்தனையோ ஆபத்துகள் இருந்து விலக்கி காத்தார். அவருடைய பெரிய ஒரு பாதுகாப்பு. அதை நாம் சில நேரத்தில் அந்த நேரத்தில் உணரலான, திரும்பி பார்க்கும்போது நமக்கு அது புரிகிறது. தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் எவ்வளவு பெரியது என்று அப்போது நமக்கு புரிகிறது, இல்லையா? தேவனுடைய பராமரிப்பும் பாதுகாப்பையும் நாம் எல்லாரும் அனுபவித்திருக்கிறோம். எத்தனையோ விதத்தில் அனுபவித்திருக்கோம். கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் அநேக நேரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது உண்டு. இவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் என்ற வாழ்க்கையில செய்திருக்கார். எனக்கு கிடைச்ச எல்லா பொக்கிஷங்களை காட்டிலும்
எல்லா சுதந்திரங்களை காட்டிலும், எல்லா சொத்துக்களை காட்டிலும் பெரிய ஒரு சொத்து என்னன்னா இந்த சத்தியம். இந்த சத்தியத்தை குறித்த அறிவு, இந்த சத்தியத்தை குறித்த ஞானம். சில காரியங்கள் நான் தெரிந்து கொண்டது என்னுடைய வாழ்க்கைக்கு அவ்வளவு பிரயோஜனமா இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும்போது அது ஆண்டவர் செய்த ஒரு காரியம். எத்தனையோ பேருக்கு நீங்க சொன்னாலும் வழங்க மாட்டேன். அன்னைக்கு ஒருத்தட்ட கொடுத்து ஒரு புக்கை கொடுத்து படிங்கன்னு ஒரு போதவர்கிட்ட, இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டங்க, இதெல்லாம் ஒன்றும் விளங்காத விதத்தில் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. ஆனா அதுலதான் விஷயமே இருக்குது. உட்கார்ந்து படிக்கிறதுக்கு இவருக்கு நேரம் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை, அது ஆர்வமும் கிடையாது, அந்த வாஞ்சியும் கிடையாது. இதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் தெரியும் எனக்கு, அதெல்லாம் அவருக்கு தெரியும் எனக்கு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதை படிச்சாருன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஆளே வித்தியாசமா இருப்பார். எனக்கு வருத்தமா இருக்கு. எப்படி சொல்றது இவருக்கு? நான் அதை படிச்சு நிறைய கத்துக்கொண்டேன், நான் இதுல இருந்து நிறைய காரியங்களை அறிந்து கொண்டேன். கொடுக்கும் போது இவர் என்னத்தையோ பேசுறாரு, விளங்கல பாருங்க, விவரம் இல்லாத ஒரு இது. ஆனா கர்த்தர் நம்மை பராமரித்து வழி நடத்துகிறார். அடுத்தது, இந்த அன்பை எப்படி நம்மத்தில் வெளிப்படுத்துகிறார், நமக்கு வெளிப்படுத்துகிறார் அந்த விசேஷ அன்பை. இன்னொரு விதம், நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அளித்து நமக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை தருவதன் மூலமாக அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். நாம் தேவனிடத்தில் போகும்போதெல்லாம் he is ready to receive us. நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமா இருக்கிறார். நாம் சொல்லுகிறதை அவர் கேட்கிறார், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், மறு உத்தரவு கொடுக்கிறார், நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு என்ன தேவை என்று பரலோக பிதா ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். நீங்க கேட்கறதுக்கு முன்னால அவருக்கு தெரியுது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, உங்கள் பரலோக பிதாவே உங்களை நேசிக்கிறபடினால என் நாமத்திலே அவரிடத்துல நேரா கேளுங்கள், அவர் உங்களுக்கு நீங்க கேட்கிறது எல்லாவற்றையும் தருவார். the father himself loveth you அப்படியே இருக்குது யோவான் எழுதின சுவிசேஷத்துல. the father himself அவரே உங்களை நேசிக்கிறாரே. என்ன சொல்றாரு இயேசு? நேரா போங்க அவர்கிட்ட, அவரே உங்களை நேசிக்கிறார். என்ன எப்படி நேசிச்சாரோ அது போலவே அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நீங்க சொல்றதை கேட்பார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள்வார் என்று இப்படியாய் சொல்லுகிறார். பாருங்க, இப்படிதான் தேவன் தம்முடைய அன்பை நமக்கு நேராக வெளிப்படுத்துகிறார். அவருடைய விசேஷமான அன்பு, வினோதமான இந்த தகப்பன் மகன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை இந்த 6 விதங்கள் சொன்ன இதுல தான் வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு பிராக்டிக்கல் ஒரு காரியம் என்று. நம்முடைய வாழ்க்கையை அப்படியே அது பாதிக்கும். இதை மட்டும் புரிந்து கொண்டார். நம் புத்திரரா இருக்கிறபடினாலே நமக்கும் தேவனுக்கும் உறவிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப், நம்முடைய வாழ்க்கை நடைமுறையிலே அது மாறுகிறது. முதலாவது விதம் அது எப்படி மாறுதுன்னா ஜெபம். ஜெபம் பெரிய மாற்றம் அடையும். நம்முடைய ஜெபிக்கிற விதமே, ஜெபிக்கும் போது தேவன் எங்கேயோ இருக்கிறார், அவர் எங்கேயோ உயரத்தில் இருக்கிறார் என்ற மாதிரி ஜெபிக்க மாட்டோம். நாம தேவனோடு உள்ள ஒரு நெருக்கத்தை உணர்ந்து நாம் வரும்போதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் அளிக்கிறார் என்கிற அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் அது வெளிப்படும். நிறைய பேர் பாருங்க ஜெபம் பண்றதுலேயே விளங்கிடும் என்ன நிலையில இவர்கள் இருக்கிறார்கள் என்பது அவருடைய ஜெபத்திலேயே விளங்கிவிடும். நிறைய பேர் ஜெபம் பண்றதை பார்த்தா அவர் எங்கேயோ இருக்கிறார், இவங்க எங்கேயோ இருக்கிறாங்கிறது தான் விளங்கும். ஜெபம் ஒரு நெருக்கமான ஒரு ஜெபமாயிருக்கும். ஆண்டவரிடத்தில் நமக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தை அது காண்பிக்கும். ஆண்டவரிடத்தில் நாம் வரும்போது நிச்சயமாய் கிடைக்கும். நாம் கேட்கிறதை ஆண்டவர் தருகிறார். நான் கேட்கிறதுக்கு முன்னாலே என்னுடைய தேவையை அறிந்து வைத்திருக்கிறார். நான் பேசும்போது அவர் கேட்கிறார் என்கிற அந்த நிச்சயம் இந்த ஜெபத்தில் வெளிப்படும். நிறைய பேர் ஜெபம் பண்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 30 வருஷமா இருந்திருப்பாங்க, எப்படி ஜெபம் பண்றாங்க? தேவனே என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? கேட்டிருக்கீங்களா? ஜெபம் என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ ஆண்டவரே? நான் எத்தனையோ தடவை கண்ணீர் விட்டு கதறிட்டேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீரோ? அதுல இருந்தே விளங்குது கேட்க மாட்டார்ன்ற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்குது. கேட்டா கேட்பார், கேட்கலன்னா விட்ட போச்சு, அவ்வளவுதான். அவர் எப்படி மூட்ல இருக்காரோ தெரியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவர்களுக்கு. என்னத்தையும் தப்பா கத்து வைத்திருக்கிறார்கள். கேட்க மாட்டீரோ, கேட்க மாட்டீரோ? நான் எத்தனை தடவை கேட்ட ஆண்டவரே, பதில் இல்லையே. இப்படிதான் ஜெபம் பண்றாங்க, நிச்சயம் இல்லாத ஜெபம். ஏன்னா இந்த புத்திரரா இருக்கிறோம், இதனுடைய ஸ்லாக்கியம், இதனுடைய பாக்கியம். பிள்ளைகள்னா என்ன, நான் எப்படி இருக்கிறேன் அவருடைய பார்வையில,
அவருடைய விசேஷித்த அன்பு எனக்கு என் பார்ல எப்படி என் பேர்ல எப்படி காண்பிக்கிறார் அவர். நான் ஜெபிக்கும் போது எப்படி கேட்கிறார். ஒரு தகப்பன் ரொம்ப பிஸியா இருக்கலாம் பாருங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கலாம், நாளெல்லாம் வேலை செய்யலாம், பிஸியா இருக்கலாம், எதுக்குமே நேரம் இல்லாமல் இருக்கலாம், சில ஆட்களுக்கு கூட நேரம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல வேணா அப்புறம் வந்து பாருங்கன்னு சொல்லலாம். ஆனா பிள்ளைகள் ஒரு மனுஷனை வந்து கேட்கும் போது, ஒரு பிஸியா இருக்கிற மனுஷன் கூட பிள்ளைகள் வந்து கதவை தட்டும் போது திறந்து என்னன்னு கேட்கிறான். நாட்டின் ஜனாதிபதியா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், எவ்வளவு பிஸியான ஆளா இருக்கட்டும், பிள்ளை உரிமையோட கதவை தட்டிட்டு வருகிறது. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவில் பிரசிடென்டா இருந்தப்ப அடிக்கடி அந்த காட்சியை பேப்பர்லயும் இதுலயும் போடுவாங்க, டிவிலையும் போடுவார்கள். அது என்னன்னா, அவர் பாட்டுக்கு அந்த ஓவல் ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பார், பெரிய ஆபீஸ்ல. பல நாடுகளின் ஜனாதிபதிகளும் பல ஆட்களும் பெரிய ஆட்களும் வந்து அவரை சந்திக்கிற இடம் அது. அவருடைய பிள்ளை மகனும் மகளும் திருண்டு இருக்கும், எல்லாம் 2 வயசு 3 வயசு பிள்ளைகள். நேரம் வந்து கதவை திறந்துக்கிட்டு நேரம் வந்து அவங்க அப்பா மடியில உட்காந்து, யார் இருந்தாலும் கவலை இல்லை, யார் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் லைன்ல நிக்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை, யாரும் இவங்களை செக்அப் பண்ணி உள்ள அனுப்புறது இல்லை. இவங்களுக்கு எப்பவும் போறதுக்கு உரிமை உண்டு. அதை காண்பிக்கும் போது அது அமெரிக்க மக்கள் எல்லாம் ரொம்ப அந்த குடும்பத்தை விரும்ப ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காட்சியா இருந்தது அவங்களுக்கு. அதுல என்ன விளங்குகிறது, எவ்வளவு பெரிய மனுஷன் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது. தன்னுடைய பிள்ளைகள் வரும்போது கவனித்தாக வேண்டியதுக்கு, பேசியாக வேண்டியது. நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம் என்று சொல்லும் போது, பரலோக பிதா எல்லாவற்றையும் உண்டாக்கின அவர், சிருஷ்டித்த தேவன், எல்லாவற்றுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் மேல ராஜாவா இருக்கிற அவர், நாம் போகும்போது அவர் ரெடியா நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நான் பேசுகிறதை கேட்கிறார், என்ன உள்ள அனுமதிக்கிறார், எனக்கு உரிமை உண்டு, என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது, எனக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமும் ஸ்லாக்கியமும் அது. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இது வெறும் பிரசங்கம் இல்லை, இது உண்மை, சத்தியம். இப்படிதான் அது. இல்லையா? அது அப்படிதான். அதுல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் புரிந்து கொள்ளும் போது இந்த அன்ஹெல்தி ஃபியர், ஒரு தேவனை குறித்த ஒரு தவறான பயம் நம்மை விட்டு நீங்குகிறது. பாருங்க, தேவனை குறித்து அநேகருக்கு தவறான பயம் இருக்குது. பயபக்திங்கிறது ஒன்று, அதாவது தேவனுக்கு ரெவரன்ஸ் அண்ட் ஃபியர், அதாவது தேவன் தேவனா இருக்கிறார், அவர் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். சில பிள்ளைங்க பாருங்க, கொஞ்சிக்கிட்டு இருக்கும், விளையாண்டுட்டு இருக்கும், அப்பா அம்மா கூட திடீர்னு ரொம்ப ஓவரா போய் இந்த கொஞ்சல் போடான்றோம். சின்ன பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா, அம்மாவை போடின்றோம். கொஞ்சம் சொல்லி பார்க்கலாமே, அளவுக்கு மீறி போறது. இப்படி சொல்லக்கூடாதுன்னு 2 வச்சா அப்புறம் தெரிஞ்சுக்கும், ஓஹோ இவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. தேவனிடத்துல அப்படிதான். நாம பாருங்க, அன்ஹெல்தி ஃபியர் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி தவறான ஒரு பயம் இருக்கக்கூடாது. நெருங்கணும், ஆண்டவர்கிட்ட நெருங்கி பழக வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும், அதெல்லாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனை குறித்த ஒரு பெரிய மரியாதை, ஒரு பெரிய பக்தி, ஒரு பெரிய உயர்வான எண்ணம், தேவனை குறித்த ஒரு ஆச்சரியம், அதிசயம் நம்முடைய உள்ளத்திலே அதுவும் இருக்கதான் செய்யறது. தேவன் நம்முடைய தகப்பன் ஆயிட்டாருன்னு சொல்லி மரியாதையை இழந்துடுறோமா? நம்ம கிடையாது. மரியாதையும் பயபக்தியும் ஒரு பெரிய உயர்வான எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குது, அவரை குறித்த ஆச்சரியம் அதிசயமான ஒரு நினைவு நமக்குள்ள இருக்குது. அதே நேரத்தில் அவர் நம்முடைய தகப்பன் அப்படின்ற ஒரு க்ளோஸ்னஸ், ஒரு இன்டிமசி, ஒரு நெருக்கமும் இன்னொரு பக்கம் இருக்கிறது. ரெண்டுத்தையும் நாம மெயின்டைன் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்தது, ஆக சன்ஷிப் என்று சொன்னால் புத்திரரா இருக்கிறோம்னா இதெல்லாம் இதுல அடங்கி இருக்குது. இதனுடைய ஆசீர்வாதங்கள், இதனுடைய ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் எல்லாம் இவைகள். இதோட நீங்க இன்னும் சில காரியங்களை சேர்க்கலாம், நீங்களே யோசித்து பார்த்து எழுதலாம் இன்னும் சில காரியங்களை. மற்றும் எப்படி நாம் புத்திரரா இருக்கிறோம் என்கிறதை குறித்து நாம் நிச்சயமா இருக்கணும். எவ்வளவு நிச்சயமா சொல்ல முடியும், எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் நாம் தேவனுடைய புத்திரர் என்று? அதை இந்த வசனத்திலே சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, 14ஆம் வசனத்திலே அதிலே சொல்லுகிறார், எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எப்படி நிச்சயமா சொல்ல முடியும் நாம் புத்திரர் என்று? ஆவியினால் நடத்தப்பட்டால் நாம் புத்திரர். அக்காரணத்தை அங்கேயே சொல்லிடுறாரு. யாரெல்லாம் ஆவியால் நடத்தப்படுகிறார்கள்? எல்லா விசுவாசிகளும் ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள். அதுதான் இந்த அதிகாரத்தினுடைய சாராம்சமே. அதுதான் முதல்ல துவங்கும் போதே சொல்லிட்டேன் இல்லையா, கிறிஸ்துவுக்குட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னா யாருக்கு இல்ல? விசேஷமான சிலருக்கா? கிடையாது. எல்லா விசுவாசிகளுக்கும், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த எல்லா விசுவாசிகளுக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இது எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லும் போது விசுவாசிகள் மத்தியில சிலர் நடத்தப்படுகிறார் என்ற அர்த்தத்தில் அல்ல,
இது எல்லா விசுவாசிகளையும் குறிக்கிற வார்த்தை. விசுவாசிகள் எல்லாருமே ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள். இத பழைய ஏற்பாட்டில் தத்ரூபமா ஆண்டவர் காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவரெல்லாம் லட்சோப லட்சம் மக்கள் நடந்து வருகிறார்கள். அங்கே வனாந்தரத்தினுடைய நடந்து வருகிறார்கள். அங்க அந்த வனாந்தரத்திலே பகல் நேரத்திலே அவர்களுக்கு மேலாக மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தினதாம், அவர்களோடு சென்றதாம். அந்த மேகஸ்தம்பம் வெறும் பகல் நேரத்தில் வந்து வெயிலின் கடுமையிலிருந்து அவர்களை காப்பாற்றியது மட்டுமல்ல, ஏர் கண்டிஷன் மாதிரி ஆண்டவர் வனாந்தரத்தில் பாருங்க, ஓப்பன் ஏர் கண்டிஷன் போட்டு கொடுத்திருக்கார், நல்ல கிளைமேட். அது மட்டுமல்ல, அவரை வழி நடத்துகிறது. அந்த மேகம் நின்னா இவங்க நின்றுறாங்க, அந்த மேகம் கிளம்பணும்னு பொட்டி பொடிக்கி தூக்கிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இப்படிதான் பிரயாணம் பண்ணார்கள். அந்த மேகம் இவங்களை வழி நடத்துகிற ஒன்றாக இருந்தது. அந்த மேகத்துக்குள்ள ஆண்டவரே இருந்து வழி நடத்தினார் வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிற மேகமா இருந்தது. அது நின்னா இவங்க நிக்கிறாங்க, அது போனா அவங்க போறாங்க. யார் நடத்தப்பட்டா? வெறும் மோசே மட்டும் இல்லைங்க, லட்சோப லட்ச இஸ்ரவேல் மக்கள் எல்லா தேவ ஜனமும் நடத்தப்பட்டார்கள், எல்லாரும் நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கும் விசுவாசிகள் அனைவரும் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள், தேவ ஆவியால் நடத்தப்படுகிறவர்கள். சில விசேஷமானவர்கள் மட்டுமல்ல. சிலர் பாருங்க, நான் அங்க போய் கேட்டுக்கிறேங்க, அவருக்கு ஆண்டவர் சொல்லுவாருங்க, ஏன் உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? இல்லங்க, ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறாருங்க, ஏன் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? விளங்குறது இல்ல பாருங்க. நம் புத்திரன்றது விளங்காதனாலதான் இதெல்லாம் பிரச்சனை. அவர்கிட்ட பேசுறாரு சரி, ஏன் உங்கள்கிட்ட பேச மாட்டாரா? என்ன இருக்குது உங்களுக்கு அவருக்கு ஒண்ணும் இல்லையா? நீங்க யாரு? உங்கள்கிட்ட பேசவே மாட்டாரு. அப்ப உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா அங்க போய் போன் போடணும், இல்ல இங்க இருந்து ஒரு லெட்டர் எழுதணும், இதுக்கு 10 நாளுக்கு வெயிட் பண்ணணும். அவர் ஏதாவது கேட்டு அவர் தான் சொல்லுவாரா? கிடையாது. புத்திரர் நாம், நம்மை அவர் நடத்துகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள், அதுல சந்தேகமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானவரால் நடத்தப்படலாம். நீங்க என்ன செய்ய வேணும், எந்த பாதையில் நடக்க வேணும் என்கிறது ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நடத்துகிற ஒரு காரியம். ஆவியானவர் நடத்துகிறார் என்று சொன்னா என்ன விதத்துல அவர் நடத்துகிறார்? இதை பற்றி சரியான தவறான எண்ணங்கள் இருக்குது. அது ஒரு 2 காரியம் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன விதத்துல ஆவியானவர் நடத்துறாருன்னு சொல்றோமே, எப்படி நடத்துறார்? சிலர் நினைச்சுக்கிறாங்க ஆர்ம் சேர்ல வச்சு, ஈசி சேர்ல உட்கார வச்சு அப்படியே தூக்கிட்டு போறார் ஆவியானவர். இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணி விட்டுறாங்க. நீ ஒன்னும் பண்ணாத சகோதரனே, சகோதரியே, நீ அப்படியே கெட. ஆவியானவர் ஒன்னு அப்படியே தூக்கிட்டு போய் நீ எங்க கொண்டு போய் போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லி விட்டுறதுனால தான் விசுவாசிகள் ஒரு குழப்பம். ஆவியானவர் எப்படி நடத்துறாரு? இவங்க பேசாம உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன நடத்துவாரு தெரியலையேன்னு. பாருங்க, அந்த மாதிரி போதனைகள் எல்லாம் தப்பு. நீ ஒன்னும் செய்யாத, உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது, உன்னால ஒண்ணும் முடியாது, உன்னால ஒன்னும் ஆகாது, பேசாம கெட, ஆண்டவர் அப்படியே நடத்துவார். இதெல்லாம் தவறான போதனைகள். பாருங்க, ஆளை ஒண்ணு இல்லாம ஆக்குற போதனைகள், மனுஷனை மதிக்காத போதனைகள். தேவன் நம்மை உண்டாக்கினவர், நமக்கு ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார், நமக்கு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நம்ம இப்படி உண்டாக்கி இருக்கிறார். அவர் நம்ம மதிக்கிறார். அவர் எப்படி நம்ம எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் எப்படி நடத்துகிறார்? அவர் நம்மை உள்ளான விதத்தில் நடத்துகிறார். எங்க போகணும், என்ன செய்ய வேண்டும் என்கிறதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். போக வேண்டிய பாதையை காண்பிக்கிறார். நடக்கிறது யாரு? நம்ம கால் தான் நடக்குது, நம்ம தான் போகணும், நம்ம தான் செய்யணும். அவருடைய நடத்துதல் என்ன என்று புரிந்து கொண்டு நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் உபயோகப்படுத்தி அந்த நடத்துதல்ல நாம் நடக்க வேண்டும். அதுதான் சரியான போதனை. பாருங்க, நீங்க பேசாம கடங்க, அப்படியே ஆண்டவரை ஆவியானவரை செய்திருவார்னு சொல்றது தவறு. இன்னொரு விதமா தப்பா நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் நினைக்கிறாங்க ஆம்சேர் மாதிரி படுத்துக்கிட்டா அவர் பாட்டு தூக்கிட்டு போயிடுவாருன்னு. இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க, அவர் போட்டு he will force you and drive you. அதுதான் ஆவியானவர் நடத்துறதுன்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து உங்களை போட்டு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் தரன்னு இழுத்துட்டு போய் உங்களை ஓட்டுவார். நடத்துவார்ல, என்ன பண்ணுவாரு? ஓட்டுவார். படிச்சுட்டு இருந்த காலத்துல, அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்த காலத்துல ஒரு பெரிய விவசாயி ஒருத்தரை பார்த்தேன். ஒரு ஃபார்மர். அவரு விவசாயம் சொன்னா பன்னிகளையும் மாடுகளையும் வளர்க்கிறாரு. அவர் பாருங்க, 3 இடத்துல ஃபார்ம்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஏரோப்ளேன் அவர் சொந்தமா வச்சுக்கிட்டு இங்க இருந்து அங்க பறக்கிறது, அங்க போய் பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஒரு தடவை என்ன கூப்பிட்டு போனார், என்னுடைய ஃபார்ம் வந்து பாருங்க, இந்த மாடுகள் எல்லாம் விற்கிறேன், கொஞ்சம் மாடும் பண்ணி இன்னைக்கு எடுத்துட்டு போறதுக்கு வர்றாங்க ஆளுங்க, போக வேண்டியது இருக்கு வாங்கன்னாரு. நானும் இப்போ வாலிப பையன், எனக்கு இந்த ஃபார்ம்ல எல்லாம் போய் பழக்கமே கிடையாது. கூட போனேன் இவர் கூட. நான் பட்டணத்தான்,
எனக்கு இந்த மாடுகளுக்கு சம்மந்தமே கிடையாது. போய் வேடிக்கை பார்க்கலாம் போனா அவர் சொன்னாரு, பெரிய ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியால ஒரு ஒரு ஃபென்ஸ் போட்ட ஒரு ஏரியால மாடுகள் நூற்றுக்கணக்கில் விட்டுருந்தாரு. அவர் சொன்னார், நான் போய் உள்ள போய் அந்த மாடுகள் அந்த பக்கம் பிறந்த ட்ரக்காரங்க கொண்டாந்து நிறுத்துவான், நான் உள்ள இருந்து மாடுகள்லாம் இங்க அனுப்புறேன். நான் என்ன பண்ணேன், இவர் அங்கிருந்து அங்கிருந்து மாடை துரத்துறாரு, ஓட்டுறாரு. நான் இங்க முன்னால் நின்றுட்டு மாடுகள் எல்லாம் வா 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 ஏறுன்னு இங்க நின்றுட்டு இதை கூப்பிட்டு இருந்தேன். பாருங்க, அவர் அங்கிருந்து விரட்டுறாரு, இந்த மாடுகள்லாம் நான் இங்க நிக்கிறத பார்த்துட்டு திருப்பி ஓடுது அவர்கிட்ட. அவர் அங்கிருந்து சத்தம் போட்டார், ஏப்பா என்ன உனக்கு மாடு பற்றிய விஷயம் தெரியலையே, மாடை பின்னால இருந்து ஓட்டணும், முன்னால நின்னா அது அப்படி போய் எதிர்பக்கமா போயிடும், திரும்பி போயிடும். முன்னால நிக்காத, மாட்டுக்கு முன்னால நிக்காத, பின்னால நின்னு விரட்டினார். பாருங்க, அது ஒரு பெரிய வெளிப்பாடு மாதிரி கிடைச்சது எனக்கு. நிறைய பிரசங்கியாருக்கு இது விளங்குறது இல்ல. ஆடு மேய்க்கிறவர்கள்ன்றத மறந்துட்டு மாடு ஓட்டுறாங்க. மாடு ஓட்டுறாங்கன்னு ஏன் சொல்றேன், சில நேரத்துல மாடு ஓட்டுறாங்கன்னா பின்னால இருந்து விரட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டுறது. நாமெல்லாம் ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்க்கிறவங்க. ஆடு மேய்க்கிறவனுக்கு மாடு மேய்க்கிறவனுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. இது ஒரு பெரிய வெளிப்பாடு பாருங்க, எல்லாம் அப்படி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆடு மேய்க்கிறவன் முன்னால நடந்து போறான், அது பாட்டுக்கு பின்னாடி ஒன்னும் பண்ண வேண்டியதில்லை, நடந்து போயிட்டே இருந்தா அது பாட்டுக்கு பின்னாடி 100 ஆடு கொண்டு போனீங்களாலும் பின்னால வந்துட்டு இருக்கும். இந்த மாடு மட்டும் முன்னால் நடந்து போய் பின்னால வராது, பின்னால இருந்துகிட்டு ஓடிட்டு போனோம். அப்ப சபையை நடத்துற போதகர் முன்னால பின்னால இருந்து விரட்டுறவர் அல்ல, முன்னால பேசாம நடந்து போறவரு, எல்லாம் பின்னால வந்துட்டு. ஆவியானவரும் அப்படியே தான், அவர் பாட்டுக்கு முன்னால் நடந்து போறவரு, இவங்கெல்லாம் பின்னால நடந்து போ. அவர் என்னைக்கும் விரட்டுறவரே கிடையாது. விரட்டுறதே தப்பு, விரட்டுறதே தப்பு. விரட்டுறதுன்னா என்ன, உனக்கு ஒண்ணும் தெரியாது, என்கிட்ட வா, நான் தான் சொல்லுவேன், நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் அப்படின்னு விரட்டுறது மாடு மேய்க்கிற வியாபாரம். அது தப்பு. ஆவியானவர் நடத்துகிறது எப்படி? ஆவியானவர் நடத்துகிறது என்று சொன்னால் ரொம்ப ஜென்டிலா அவர் முன்னால போய் அப்படி நடத்துகிறாரு ஒழிய மாடு ஓட்டுற மாதிரி பின்னால இருந்து விரட்டுகிறவர் கிடையாது. சிலர் நினைக்கிறாங்க இது ஆவியானவர் விரட்டுறாரு ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லி. கிடையாது. பாருங்க, ரட்சிப்புல கூட ஆண்டவர் உங்களை விரட்டுறது இல்லை, ஓட்டுறது இல்லை, கழுத்தை பிடிச்சி இழுக்கிறதும் இல்லை, தொண்டையை பிடிச்சி இழுத்து நிறுத்துறதும் கிடையாது. ரட்சிக்கப்படுறதே கூட பாருங்க, உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக, விருப்பத்துக்கு மாறாக தேவன் உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது இல்லை ரட்சிப்புல. ஆகியால் தான் நம்ம யாரையும் போர்ஸ் பண்றது இல்லை. நம்ம வீடுகள்லையும் யாரையும் போர்ஸ் பண்ணி நீ ரட்சிக்கப்பட்டு தான் நீ ஞானசானம் எடுக்கிறியா இல்லையா சொல்லு அப்படின்லாம் பண்றது இல்லை. நம்ம சத்தியத்தை சொல்லுகிறோம். சத்தியத்தை சொல்லும் போது அவர்கள் கேட்கிறார்கள், மனதிலே ஆண்டு ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒருத்தர் கேட்கிறாரு என்கிட்ட, நீங்க மத மாற்றம் பண்ணுகிறீங்களா அப்படி நினைஞ்சேன்னா அதை பண்ணவே முடியாதுங்க, அதை பண்ணவே முடியாதுன்னு எங்க வேதம் சொல்லுது. நான் ஒரு ஆளையும் மாத்தவே முடியாது, என்னால மாத்தவே முடியாது. நான் ஒரு பிரசங்கியார், நான் பிரசங்கம் தான் பண்ண முடியும். ஆவியானவர் அவனுக்குள்ள கிரியை செய்து, ஆவியானவர் அவனுக்குள்ள ஒரு கிரியை நடப்பித்து, அதன் மூலமா அவன் மறுபடியும் பிறந்தா அவன் உள்ளத்துல மாறுறான். அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த கட்சி வந்தாலும் முடியாது, எந்த ஆட்சி வந்தாலும் முடியாது. மனம் உள்ள மாறுறத யாரும் நிறுத்தவே முடியாது. அது ஆவியானவருடைய செய்கை. அது ஆவியானவர் உள்ள பிரசங்கம் பண்றதை தடுத்து நிறுத்தலாம். உள்ள மனது ஒரு மனுஷனுக்கு மாறுதுன்னா அவன் இயேசுவேன்னு கூப்பிட ஆரம்பிச்சானா அதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அதை இப்படிதான் செய்யணும்னு ஒரு மனுஷன் சொல்லி அவனை மாத்தவும் முடியாது. இப்ப ரட்சிப்பே பாருங்க, ஆண்டவர் நம்ம அப்படியே ஜென்டிலா நடத்துறது தான். இது அருமையான வசனங்கள் 2 இருக்குது, அதை சொல்லி முடிச்சிடுறேன். சங்கீதம் 32 8-9. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். என்ன பண்றாரு? ஓட்டுவேன்ல இருக்கிறீங்களா? ஓட்டுவேன்ல காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. எப்படி சொல்லுவேன்றாரு? ஐ வில் கைட் யூ வித் மை ஐ. ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. என் கண்ணுனால வழி நடத்துவேன். கண்ணை காம்ப நீ பின்னால வரணும்ன்றாரு. இப்படின்னா அப்படி வரணும், அப்படின்னா அப்படி வரணும். கண்ணை காம்பன்றாரு. கண்ணு காமிக்கிறதுனா the gentlest way in which you can lead a person. கண் காமிச்சு நடத்துறதுன்னா அவர் கண்ணை காமிட்டாரு, ஆகையால் நம்ம என்ன பண்றோம்? அப்படி போறோம். அதுதான் ரொம்ப சாஃப்டஸ்ட் வே ஆஃப் கைடன்ஸ். தேவன் நடத்துகிற அற்புதமான மெதுவான ஒரு வழி. உன்மேல் கண்ணை வைத்து, கண்ணை வைத்துன்னு சொன்ன தமிழ்ல அது அவ்வளவு சரியா வரல. இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பாருங்க. ஐ லீட் யூ வித் மை ஐ என்று சொல்லப்படுது. கண்ணை வச்சே வழி நடத்துவேன், கண்ணில் காட்டிய வழி நடத்துவேன். அவ்வளவுதான். கையை வச்சு தட்டுறது கூட கிடையாது, பிடிச்சி இழுக்கிறது கிடையாது, துரத்துறது கிடையாது, ஓட்டுறது கிடையாது.
கண்ணை வைத்து வழி நடத்துவேன்றார். அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் விதம் என்ன என்பது தெளிவாக விளங்குகிறது. அதை சொல்லிட்டு எது தப்புன்றத அடுத்த வசனத்தை சொல்றார். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படிதான் நான் நடத்துவேன்றார். ஆனா நம்மள என்ன ஆக்கியிருக்காங்க? குதிரையும் கழுதையும் ஆக்கியிருக்காங்க. வாரினால அடிச்சு கடிவாளத்தினால கட்டி இப்படி நடத்துற வேலை. ஆவியானவர் அப்படி நடத்துகிறதே கிடையாது. நாம குதிரையும் இல்லை கழுதையும் இல்லை. சிலர்லாம் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, நான் இயேசுக்காக கழுதேன். கிடையாது. நீ தேவனுடைய புத்திரர். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய புத்திரர். எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல சொன்ன இயேசுக்காக நீ கழுத அப்படின்னா நான் நினைச்சேன், சரி வீட்டுல தான் கழுதன்றாங்க, சபைக்கு போனாலும் கழுதன்றாங்களே அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வரும்போது திருப்பி சபைக்கு போயிட்டு வரும்போது நான் கழுத தான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கழுத அப்படின்ட்டு வந்துட்டு இருந்தோம். கிடையாது, நான் கழுத இல்ல புத்திரர். எல்லாரும் சொல்லுவோம் திருப்பியும், நான் தேவனுடைய புத்திரர். இந்த அறிவு வரணும். இந்த அறிவு உதயமாகணும், உள்ள வெளிச்சம் கிடைக்கணும். இந்த அறிவு. இன்னொரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். வலது பக்கம் திரும்ப போனா இடது பக்கம் திரும்ப போனா வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு கூட ஒரு குரூப்பை கூட்டிட்டு ஊழியத்துக்கு போறாரு. போகும்போது ஆவியானவர் சொல்றாரு, அங்க போகாத. ஆசியாவுக்கு போய் ஊழியங்களான்னு போறாரு, போகாத என்று. ரெண்டாவது தடவை பித்தினியாவுக்கு போலான்னு பாக்குறாரு, அங்கேயும் போகாதன்னு ஆவியானவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் மக்கதோனியாவுக்கு ஆவியானவரை அனுப்பி வைத்தார். என்ன சொல்ல வர்றேன்னா, போய்கிட்டே இருக்கிறாரு. போகும்போது வலது பக்கம் திரும்ப ஆவியானவர் சொல்றாரு, வேணாம் போகாதுன்றார். இல்ல போகும்போது ஆமா போ அப்படின்னு ஆவியானவர் காண்பிக்கிறார். இடது பக்கம் திரும்ப போனா ஆவியானவர் போயிட்டு இருக்கிறாலதான் வழி நடத்த முடியும். எத்தனை பேருக்கு தெரியும்? கார் ஓடிட்டு இருந்தா தான் அது திருப்ப முடியும். அந்த பக்கம் அந்த பக்கமும் நிக்கிற காரை அப்படி போய் எப்படி போய் சொல்ல முடியுமா? கிடையாது. நிக்கிற காரை ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், அது நிக்குது. சிலர் என்ன பண்றாங்க, ஆவியானவர் அப்படி தூக்கிட்டு போறான்னு அப்படி நின்றுட்டு இருக்க கார் மாதிரி இவங்க. ஆவியானவர் நடத்துவார். ஆவியானவர் எப்படி நடத்துவார்னா, முதல்ல போக ஆரம்பிக்கணும். உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளும் சுவிசேஷ பிரசங்கம்னு சொல்லி இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் போறாரு. போகும்போது வலது பக்கம் திரும்ப பார்க்கிறார், ஆவியானவர் சொல்ற வேணாம் போகாதுன்றாரு. இடது பக்கம் திரும்ப பார்க்கிறார், ஆவியானவர் சொல்ற வேணாம் வேற வழி வச்சிருக்கேன். இப்படிதான் ஆவியானவர் வழி நடத்துகிறார். இப்படி நடத்தாமல் மாடுகளை போல அல்லது குதிரை கழுதையை போல ஓட்டுறது விரட்டுறது இதெல்லாம் ஆவியானவருடைய வழி நடத்துதல் கிடையாது. ஆவியினால் வழி தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். வேத வசனத்தின் போதனையின்படி நாம பார்த்தால் தேவ ஆவியானுடைய வழி நடத்தல் ரொம்ப அற்புதமான ஒன்று. அது மனுஷனாக்குது, மனுஷனா நடக்க வைக்குது. வேத வசனத்துக்கு விரோதமான போதனைகள் தான் மனுஷனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றதை கேட்டு நீ பாட்டுக்கு நான் சொல்றதுதான் செய்யணும், இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கல்ட்ஸ்ல தவறான மார்க்கங்கள்ல உள்ள போதனைகள். ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆவியானவருடைய வழி நடத்தல் அப்படிப்பட்டது கிடையாது. நாம் எல்லாரும் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறோம் பாருங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆவியானவரால் வழி நடத்தப்படுகிறார்கள். அவர்கள் எதனால் வழி நடத்தப்படுகிறார்கள்? அவர்கள் தங்களுடைய புத்தியினாலும் சுய புத்தியினாலும் அவர்கள் தங்களுடைய சரீர ஆசை இச்சைகள் சரீரத்தின் தேவைகள் இவைகளினால வழி நடத்தப்படுகிறார்கள். ஆனா நாமும் ஆவியினால் வழி நடத்துகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் வெறும் சரீர ஆசை இச்சைகளை நம்பி போறது இல்லை, அதை திருப்திப்படுத்துறதுக்காக வாழ்றது இல்லை. நாம் வெறும் நம்ம புத்தியை வச்சு வாழ்றது இல்லை. புத்தி நல்லதுதான், ஆனா புத்தி போதாது, அதை வச்சு வாழ்றது இல்லை. நாம் எப்படி வாழுகிறோம்? ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.